அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதம் நமக்கு போதும் அப்படிங்கிற இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வேளையிலே எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் சமூகத்திற்குள் வருகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கின்ற இந்த பைபிள் ஸ்டடியை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் வெறும் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இன்று நாம மத்தேயு சுவிசேஷத்தை குறித்து சில காரியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதன் பிறகு மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து நமக்கு இருக்கின்ற நேரத்திற்கு ஏதுவாக சில அதிகாரங்களை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்பானவர்களே, இந்த மத்தேயு சுவிசேஷம் என்ற இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகமாக வருகிறது. ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களில் 12வது புத்தகம்தான் இந்த மத்தேயு எழுதின புத்தகம். இந்த புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 27 புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த 27 புத்தகங்களிலே 12வதாக எழுதப்பட்ட புத்தகமான இந்த மத்தேயு புத்தகத்தை ஆண்டவர் சில காரியங்களுக்காக, சில காரணங்களுக்காக முதல் புத்தகமாக வைத்திருக்கிறார். இது எழுதப்பட்ட காலம் சுமார் கிபி 60லிருந்து 70க்குள் என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகத்தின் ஆசிரியரை குறித்து சில விஷயங்களை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மத்தேயு என்பவர் யூத மதத்திலே பிறந்தவர். இவர் வரி வசூலிப்பவராக, டாக்ஸ் கலெக்டராக இவர் வேலை பார்த்தவர். அதைத்தான் நாம ஆயக்காரர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இவரது இன்னொரு பெயர் லேவி. இவர் தன்னை குறித்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 9வது அதிகாரம் 9வது வசனத்திலும் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலும் தன்னை குறித்து இவர் எழுதியிருக்கிறார். இவர் இயேசுவின் 12 சீஷர்களுக்குள் ஒருவராக இருந்தவர். இந்த புத்தகத்தை குறித்த சில விவரங்களை நான் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். கூடுமானால் ஒரு நோட்புக்கை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த புத்தகத்தை குறித்த விவரங்களை நான் சொல்கிறேன், கவனியுங்கள். இதில் மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்கின்றன. இதில் உள்ள மொத்த வசனங்கள் 1071. அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பரலோக ராஜ்யம். இந்த புத்தகத்தில் 32 முறை பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வரிசையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல இது 12வது புத்தகமாக எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் சுவிசேஷ புத்தக வரிசையிலே இது முதல் புத்தகமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய பார்வையாளர்கள் யூதர்கள். அடுத்ததாக ஆசிரியரின் நோக்கத்தையும் பார்வையாளர்களும் சற்று நாம் தெரிந்து கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மத்தேயு ஒரு யூதர். யூத பின்னணியிலே இந்த சுவிசேஷத்தை இவர் எழுதியிருக்கிறார். யூத பார்வையாளர்களுக்காக. இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியாதான் இயேசுவாக பிறந்து பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்பதை மத்தேயு இந்த புத்தகத்திலே வலியுறுத்துகிறார். ஏன் என்று சொன்னால், யூதர்கள் பாருங்கள், அவர்கள் மேசியா வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படித்த இந்த யூதர்கள் மேசியா வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா வந்து விட்ட போதிலும் கூட இவர்தான் மேசியா என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதனால தான் அந்த யூதர்களுக்கு இந்த மத்தேயு
மேசியா வந்து விட்டார், தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்பதை இந்த புத்தகத்தின் மூலம் அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷ புத்தகத்திலே மத்தேயு இயேசுவை ஒரு ராஜாவாக காண்பிக்கின்றார். ஆபிரகாம் முதல் தாவீது வரை உள்ள வம்ச வரலாற்றை கண்டுபிடித்து எழுதுவதால் இவர் இயேசுவை ஒரு ராஜாவாக காண்பிக்கின்றார். இந்த புத்தகத்திலே 5 முக்கியமான பிரசங்கங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த பிரசங்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது பிரசங்கம் மத்தேயு 5வது அதிகாரம் முதல் 7வது அதிகாரம் வரை உள்ள மலை பிரசங்கம். முதல் பிரசங்கம் மலை பிரசங்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும் வாழ்க்கை முறைகளை குறித்தும் பிரசங்கித்தவைகள் இந்த மலை பிரசங்கத்திலே அடங்கியிருக்கின்றன. தன்னடக்கம், எதிரிகளை நேசித்தல், நீதியுள்ள வாழ்க்கை ஆகியவற்றை அவர் இங்கே போதிக்கிறார். இந்த மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன கற்பனைகள் 10 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டு 10 கட்டளைகள் என்று கூட சொல்கிறார்கள். இரண்டாவது பிரசங்கம் மத்தேயு 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. அது ஊழியர்களுக்கான போதனை. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஊழியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவதை அதிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக உவமைகள் என்ற பிரசங்கம் இதிலே அடங்கியிருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளை சொல்லி புரிய வைப்பதை நாம் பார்ப்போம். நான்காவதாக சமுதாயத்துக்கான போதனையை ஆண்டவர் மத்தேயு 18வது அதிகாரத்திலே சொல்கிறார். இது 4வது உபதேசமாக, 4வது பிரசங்கமாக இது இருக்கிறது. தேவாலயத்தை குறித்த போதனை என்றும் இதை சொல்வார்கள். இந்த போதனையில் வளர்ந்து வரும் சீஷர் சமுதாயத்தை குறித்து வழிமுறைகளை வழங்குகிறார். சபை வாழ்க்கை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களையும் ஆண்டவர் இங்கே கையாள்கிறார். கடைசியாக 5வது பிரசங்கம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உள்ள 5வது பிரசங்கம் என்னவென்றால் கடைசி கால பிரசங்கம். இது மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை இருக்கிறது. இந்த கடைசி கால பிரசங்கம் எதிர்காலத்தை மையமாக கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் வருவதை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், கடைசி காலத்தை குறித்தும் இந்த பிரசங்கமானது விவாதிக்கிறது. இப்படியாக பாருங்கள், 5 முக்கியமான பிரசங்கங்கள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அடங்கி இருக்கின்றன. இந்த புத்தகத்தை எப்படி படிப்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாம் வகுத்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஒருவேளை புதியதாக வேதத்தை வாசிப்பவராக இருந்தால் நீங்கள் படிக்கும் பொழுது அநேக காரியங்கள் உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். அதன்படி நீங்கள் படித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் நன்றாக புரியும். சரி, இதில் 2 விதமான திட்டங்களை நான் சொல்கிறேன். முதல் திட்டம் 7 நாட்களில் முக்கிய அதிகாரங்களை படிப்பது. முதல் நாளில் மத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் படிக்கணும். அதில் மலை பிரசங்கம் இருக்கிறது. அந்த 5வது அதிகாரம் மட்டும் முதல்ல எடுத்தோன்னே நீங்கள் 5வது அதிகாரம் மட்டும் படித்தா போதும். 2வது நாளில் 6வது அதிகாரம், அதுலேயும் மலை பிரசங்கம் இருக்குது. 3வது நாளில் 13வது அதிகாரம், அதில் தான் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகள் இருக்கின்றன. 4வது நாளில் 19வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. அதில் திருமணம், விவாகரத்து போன்ற காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. 5வது நாள் 26வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் ராப்போஜனம் குறித்த, கம்யூனியன் குறித்த காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. அப்புறம் 6வது நாள் மத்தேயு 27வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் சிலுவை மரணத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 7வது நாளிலே மத்தேயு 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக முதல்ல 7 நாட்களில் நீங்கள் 7 அதிகாரங்களை வாசித்து முடிக்க வேண்டும். இரண்டாவது திட்டமாக 28 நாட்களில் 28 அதிகாரங்கள் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மத்தேயு சுவிசேஷம் முழுமையாக புரிந்துவிடும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நிறைய முறை வேதத்தை வாசித்தவராக இருந்தால் நீங்கள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உள்ள
இந்த 28 அதிகாரங்களை 3 நாட்களில் கூட நீங்கள் படித்து முடிக்கலாம். சரி, இன்று மத்தேயு 1வது அதிகாரத்தை குறித்து நாம சில காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த மத்தேயு 1வது அதிகாரத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பிரிவு 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அடங்கியிருக்கிறது. 2ஆம் பிரிவு 18வது வசனம் முதல் 25வது வசனம் வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அடங்கியிருக்கிறது. இப்படியாக அதை நாம் பிரித்து கொள்ளலாம். சரி, இன்று இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அடங்கியிருக்கிற 1 முதல் 17 வசனங்களில் இருக்கிற முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றினுடைய சுருக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு அந்த வம்ச வரலாற்றின் சுருக்கத்தை எழுதியிருக்கிறார். 2 முதல் 6வது வசனம் வரை முதல் 14 தலைமுறைகள் வருகின்றன. 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை 14 தலைமுறைகள், 2வது 14 தலைமுறைகள் வருகின்றன. 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரை 3வது 14 தலைமுறைகள் வருகின்றன. 17வது வசனத்திலே தலைமுறையை குறித்த விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 17வது வசனம், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? முதல்ல சுருக்கத்தை எழுதுறாரு, அப்புறம் விரிவாக எழுதுகிறார். அந்த விரிவாக்கத்தினுடைய விளக்கத்தை 3வதாக எழுதி முடிக்கிறார். அடுத்தது 2வது பிரிவு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த மத்தேயு 1வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது பிரிவு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இது 18 முதல் 25 வசனங்கள் வரை அடங்கி இருக்கின்றன. இதில் இருக்கிற முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 18வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய விவரம், தாய் தந்தை ஆகியவற்றை நாம் பார்க்கின்றோம். 19வது வசனத்தில் யோசேப்புக்கு ஏற்படுகின்ற சிந்தனை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 19வது வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாள் திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பவதியானதினால் யோசேப்பினுடைய சிந்தனை இப்படி மாறுவதை இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். 20வது வசனத்திலே தூதன் யோசேப்பின் இடத்துல பேசுவதை பார்க்கிறோம். 21வது வசனத்திலே இயேசு என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு என்ற பெயர் யோசுவாவிலிருந்து வந்த கிரேக்க பெயர் என்று சொல்கிறார்கள். இயேசு என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. 22வது வசனம் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லாம் நடந்தது. அடுத்தது 23வது வசனம் வாசிக்கிறேன். எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று பார்த்தோம் என்றால் அங்கு ஏசாயா 7வது அதிகாரத்தில் இருக்கிற 14வது வசனம் தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை மத்தேயு 1:23 நாம் வாசிக்கிறேன், கவனிங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம். 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது யோசேப்பு மனம் மாறுவதை நாம் அங்கே காண்கிறோம். 25வது வசனத்திலே இயேசுவின் பிறப்பு மற்றும் அவருக்கு பெயர் சூட்டுகின்ற காரியங்களை நாம் கவனிக்கிறோம். இதோடு கூட மத்தேயு 1வது அதிகாரம் முடிந்தது. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள், நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள், அதன் மூலம் சுவிசேஷம் பரவும், அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த
இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக மத்தேயு 2வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம். இந்த மத்தேயு 2வது அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது பிரிவு சாஸ்திரிகளின் வருகை, அது 1 முதல் 12வது வசனம் வரை இருக்கிறது. 2வது பிரிவு எகிப்துக்கு தப்பித்து போவது, அது 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை இருக்கிறது. 3வது பிரிவு நாசரேத்துக்கு திரும்புவது, அது 19 முதல் 23 வரை இருக்கிறது. சரி, நாம ஒவ்வொன்றாக கவனிப்போம். முதலாவது பிரிவில் இருக்கிற சாஸ்திரிகளின் வருகை, இது 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே சாஸ்திரிகள் வருவதை நாம் வாசிக்கிறோம். 2வது வசனத்திலே சாஸ்திரிகள் விசாரிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். 3வது வசனத்திலே ஏரோது மன்னனின் கலக்கம், அதாவது ஒரு ராஜா பிறந்துட்டார் அப்படின்னோடனே ஏற்கனவே இருக்கிற ராஜாவுக்கு அவர் என்ன மாதிரி ராஜான்னு தெரியாம அவர் கலங்குகிறார். நமக்கு போட்டியாக ஒருவன் பிறந்து விட்டான் என்ற கலக்கம் ஏரோது மன்னனுக்கு வருகிறது. 4வது வசனம், ஏரோது கிறிஸ்துவின் பிறப்பை விசாரிக்கிறான். ஏரோது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எங்காவது இருக்கிறதா என்று விசாரிக்கிறான். மத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே கிறிஸ்து பிறக்கும் இடத்தை பிரதான ஆசாரியர் வேத பாரகர் அறிவிக்கிறதை நாம் காண்கிறோம். 6வது வசனத்திலே ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டுபிடிக்கின்ற அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற சிறிய தீர்க்க தரிசன புத்தகமான மீகா என்ற புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 2வது வசனம்தான் அந்த தீர்க்க தரிசன வசனம். இப்பொழுது நான் மத்தேயு 2:6 வாசிக்கிறேன், கவனிங்கள். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிறப்புகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அதுதான் மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். அடுத்தது 7, 8 ஆகிய வசனங்களிலே ஏரோது சாஸ்திரிகளிடம் சூழ்ச்சி செய்வதை நாம் காண்கிறோம். அது அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான். 9வது வசனத்திலே நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழி நடத்துது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு நட்சத்திரம் வழி நடத்துவதை நாம் காண்கின்றோம். 10வது வசனத்துல சாஸ்திரிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை நாம் வாசிக்கிறோம். 11வது வசனத்திலே சாஸ்திரிகளின் மரியாதை, சாஸ்திரிகள் அந்த குழந்தைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். ஏனென்றால் அது தேவ குழந்தை, அது மனுஷகுமாரன், அது பிதாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்த அந்த சாஸ்திரிகள் அந்த குழந்தைக்கு மரியாதை செலுத்துவதை நாம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் எச்சரிக்கை, அதாவது தூதன் சாஸ்திரிகளிடத்திலே சொப்பனத்திலே எச்சரிக்கை செய்து மீண்டுமாக ஏரோது மன்னனிடம் போக வேண்டாம் என்று சொல்வதை நாம் அங்கே கவனிக்கிறோம். சரி, இந்த அதிகாரத்தில் ஒரு சில கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகள் நான் கேட்டு நானே பதில் சொல்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். யார் இந்த ஏரோது? 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு அப்படின்னு நாம வாசிக்கிறோம். இதுல ஏரோது என்ற ராஜா யார் என்று பார்த்தால், இந்த ஏரோது ரோம பேரரசால் யூதேயாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மன்னன். நல்லா கவனிங்க, ரோம பேரரசால் யூதேயாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மன்னன். அந்த யூதேயா என்பது ரோம பேரரசுக்கு அடிமையாக இருந்த ஒரு
யூத மாகாணம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே வசனத்துல சாஸ்திரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இந்த சாஸ்திரிகளை ஆங்கிலத்துல வைஸ்மென் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் மெல்கியார், காஸ்பர் மற்றும் பெல்தாசார் என்ற வரலாற்று பெயர்களை கொண்டவர்களாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் பெர்ஷியா, இந்தியா, அரேபியா அல்லது எத்தியோப்பியாவை சேர்ந்த அரசர்களாக இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். அடுத்த கேள்வி, இதே 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பிரதான ஆசாரியர் என்றால் உயர் பதவியில் இருக்கும் மத தலைவர். பெரும்பாலும் இவர்கள் பல பூசாரிகளுக்கு தலைவர்களாகவும் இருப்பார்கள். கோயில் நிர்வாகத்தை இவர்கள் செய்வார்கள். சடங்குகள் மற்றும் ஆன்மீக அதிகாரத்திற்கு பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் பிரதான ஆசாரியர். 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே வேத பாரகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். வேத பாரகர் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வேதாகமத்தை நகலெடுத்து படித்து விளக்கம் அளித்து கற்பிக்கின்ற ஒரு கற்றறிந்த நிபுணர் என்று இவர்களை குறித்து சொல்கிறார்கள். 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே தூப வர்க்கம் என்று நாம ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 3 விஷயங்கள் இந்த வசனத்தில் வருது. பொன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொண்ணுன்னா தங்கம், கோல்டு. 2வது தூப வர்க்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. தூப வர்க்கம் அப்படிங்கிறது பிராங்கின்சென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க மரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு நறுமண பசை. அது தூபமாக எரிக்க பயன்படுகின்ற ஒரு காரியம். நம்ம ஊர்ல சாம்பிராணி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தூப வர்க்கம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வெள்ளை போலம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்திலே மிர் அப்படின்னு சொல்றாங்க. மிர் அப்படிங்கிற மரங்களிலிருந்து வரும் இனிமையான வாசனையுடன் கூடிய ஒரு ஒட்டுகின்ற பொருள், வாசனை திரவியம் அல்லது தூபம் தயாரிக்க பயன்படுகின்ற ஒரு பொருள். இதுதான் வெள்ளை போலம். இப்போது மத்தேயு 2வது அதிகாரத்தின் 2வது பிரிவை பார்க்கலாம். எகிப்துக்கு தப்பித்து போவதை குறித்து 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் தூதன் எச்சரிக்கை விடுவதை நாம் காண்கிறோம். 14, 15 ஆகிய வசனங்களில் யோசேப்பு எகிப்துக்கு தப்பி செல்வதை நாம் பார்க்கின்றோம். இது கூட ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருக்கிறது. மத்தேயு 2வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். 16வது வசனம், ஏரோது 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். 17, 18 ஆகிய வசனங்கள் எரேமியா 31:15 என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 2, 17, 18. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. சரி, அடுத்ததாக 3வது பிரிவுக்கு போவோம். மத்தேயு 2வது அதிகாரம் 3வது பிரிவு, நாசரேத்துக்கு திரும்புதல். 19வது வசனம் முதல் 23வது வசனம் வரை இந்த காரியங்கள் இருக்கின்றன. வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 2, 19, 20 ஆகிய 2 வசனங்களும்
யோசேப்புக்கு சொப்பனம் வருவதை நாம் காண்கின்றோம். 21வது வசனத்திலே யோசேப்பு இஸ்ரவேலுக்கு திரும்புதல். 21வது வசனத்திலே யோசேப்பு இஸ்ரவேலுக்கு திரும்புதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்திலே சொப்பனத்தில் எச்சரித்து நாசரேத்துக்கு அனுப்புதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 23வது வசனத்திலே நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 7வது வசனம் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 2:23 வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த தீர்க்க தரிசனம் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலே இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 3வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம். இந்த மத்தேயு 3வது அதிகாரம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பிரிவு 1 முதல் 12 வசனங்கள் யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்துவதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, 1 முதல் 12 வரை முதல் பிரிவை நாம் பார்ப்போம். யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்துவது குறித்து. இந்த யோவான் ஸ்நானன் வந்து அவனை குறித்த ஒரு அறிமுகத்தை 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து அப்படின்னு. 2வது வசனத்திலே வந்து யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுவதை நாம வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனம் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை அங்கே நாம வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், கவனிங்க. 3வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று யோவான் ஸ்நானனை குறித்து அங்கே சொல்கிறார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே பெரிய தீர்க்க தரிசன புத்தகமான ஏசாயா புத்தகத்தின் 40வது அதிகாரத்திலே 3வது வசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். அடுத்தது 4வது வசனம், யோவான் ஸ்நானன் உடை மற்றும் உணவு ஆகிய காரியங்களை வந்து அந்த 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் வித்தியாசமான உடையை உடுத்துகிறவனாயும் வித்தியாசமான உணவை உண்ணுகிறவனாயும் அங்கே நாம காண்கின்றோம். 5, 6 ஆகிய வசனங்கள் யோவான் ஸ்நானன் தரும் ஞான ஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7 முதல் 12 வசனங்கள் வந்து யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதிலிருந்து ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். யார் இந்த யோவான் ஸ்நானன்? யோவான் ஸ்நானன் என்றால் ஆங்கிலத்திலே ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பேப்டிஸ்ட் அப்படின்னா, அதாவது ஸ்நானன் அப்படின்னா நீரில் மூழ்கி இழ வைப்பவர், தண்ணீரில் மூழ்கி இழ வைக்கிறவர் தான் வந்து பேப்டிஸ்ட் அல்லது ஸ்நானன் என்று அழைக்கப்படுகிறாங்க. யோவான் ஸ்நானன் வந்து அவன் காட்டில் வாழ்ந்தவன், வழக்கமானவர்கள் மாதிரி அவன் உடை உடுத்தாமல் உணவு உண்ணாமல் இருந்தவன். இவன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவன். ஒரு விதத்தில் இயேசுவுக்கு இவன் உறவினனும் கூட. சரி, அடுத்த பிரிவை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13 முதல் 17 வரை இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்திலே இயேசு யோவான் ஸ்நானனிடம் வருவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 14வது வசனத்திலே யோவான் ஸ்நானனின் தயக்கம், ஆண்டவருக்கே நான் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தை வந்து அங்கே நாம் காண்கின்றோம். 15ஆம் வசனத்திலே இயேசுவின் கட்டளை, அதை குறித்து நாம வாசிக்கிறோம். அதை வாசிக்கிறேன், கவனிங்க. 3:15, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். 16வது வசனம், இயேசு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதை நாம அங்க வாசிக்கிறோம். மூவரும் ஒன்றிணைந்தல், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 பேரும் அந்த இடத்துல வந்து ஒன்றிணைவதை நாம காண்கின்றோம். 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே பிதாவினுடைய சத்தத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அந்த சத்தம் கேட்கும் பொழுது அங்கே பல பேர் இருந்திருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட யோவான் ஸ்நானன், அதை தவிர அந்த யூதேயாவில் உள்ள ஞானஸ்நானம் எடுக்க வந்த மக்கள் இவ்வளவு பேருக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கும். இதோடு கூட இன்றைய வேத பாடம் முடிந்தது. இன்றைய பைபிள் ஸ்டடி முடிந்தது. வேதம் நமக்கு போதும் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வேத அறிவுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள். அதன் மூலம் சுவிசேஷம் பரவும். அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.